ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? 7 டேஸ் 7 சாலட் ரெசிபியில் இன்னைக்கு டே 6. சில பர்சனல் ப்ராப்ளம்னால கண்டினியூவாக வீடியோ போட முடியல. அதனால தான் இன்னைக்கு போட்டுட்ருக்கேன். என்னடா நேற்றுமே க்ரீன்ஸே காட்டினாங்க, இன்றைக்குமே க்ரீன்ஸே காட்டினாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஃபுல்லாகவே ஸ்ப்ரவுட்டட் க்ரீன்ஸ் எல்லாமே முளைக்கட்டியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சது எல்லாமே இதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டேன். கொஞ்சமாக தண்ணி இருந்தாலும் அதில் வடிஞ்சிரும் இல்லைங்களா? அதே மாதிரி வடிஞ்சிருச்சு. நிறையவே வந்துச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற வச்சேன். ஊறி எல்லாமே முளை கட்டினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ குவான்டிட்டி ஆயிருக்கு அப்படின்ட்டு. நான் எனக்கு தேவையான அளவு மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். நான் இன்னைக்கு என்ன நேத்திக்கு 50 டேக்கு எல்லாமே ஊற வச்சேனோ சேம் அதே தான் எடுத்திருக்கேன். கொள்ளு, பட்டாணி, மூக்கடலை, பச்சை பயிறு இது 4மே முளைக்கட்டு எடுத்திருக்கேன். பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பார்க்கவே அப்படின்ட்டு. இது எல்லாமே நான் ஆஃப் பாயில்டாக பண்ணிக்கிட்டேன். இதெல்லாமே பாயில்டு பண்ணது தான். எனக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமுக்கு எனக்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். முளைக்கட்டின தானியங்கள் தேவையான அளவுக்கு சின்ன பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். ஒரு கேரட்டை துருவி போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக துருவின தேங்காய், சில்லி பவுடர், உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா செம்மையாக இருந்துச்சுங்க. அதோட ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் தான் ஹைலைட்டே. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம வேணால் இதில் வடை கூட செய்யலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி டயட்டில் இருக்கிறவங்க ஒரு வாட்டி மட்டும் செஞ்சு பாருங்கள். அப்படியே டெம்ட் ஆகும் பார்க்கும்போதே. அவ்வளோ நல்லா இருந்துச்சு சாப்பிட. இந்த தானியங்கள் எல்லாமே நம்ம முளைக்கட்டி சாப்பிட்றதுனால ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும். அது நமக்கு கட் ஹெல்த்தை நல்லா காப்பாற்றும். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றதுனால ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. பாய்.